எப்படி சொல்கிறது, நல்லா ரொம்ப வருஷம் கழிச்சு விண்டேஜில் பார்க்குறோம். நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, எல்லாருமே இதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு படம், இந்த மாதிரி படத்தை திருப்பி விடுவாங்கன்ட்டு காதலுக்கு மாதிரியெல்லாம் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்னா, இப்போது நானே வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது படம். எல்லாருக்கும் பிடிக்கும். தளபதி ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அவ்வளோ வேறு இல்லை லவ் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? விண்டேஜ் லவ் அவரை பற்றி எப்படி இருக்கும், அவரோட பழைய லுக்லாம் எப்படி இருக்கும், அவர் லுக்கை பார்க்கறதுக்கே எத்தனை வாட்டி வேணால் வரலாம் போல். நானே எதிர்பார்த்தேன் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கல. ஏன்னா நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம பார்த்த எல்லாமே ஆக்ஷன் தான். நம்ம 2K கிட்டாச்சு. 90s எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. அந்த பாட்டு அந்த மியூசிக்லாம் கேட்கும் போது அப்படி இருக்குது. நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்களோட அந்த ரொமான்ஸ் பார்க்கவே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ப்ரோ அவ்வளோ அதிகமாக இருக்கு ப்ரோ. நானே கப்பலாக தான் ப்ரோ வந்தோம். நல்லா இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக வந்து எல்லோரும் பார்க்கலாம், நல்லா ட்ரை பண்ணலாம். நானே எங்கள் வீட்டில் சொல்லி கூப்பிட்டு வரலான் இருக்கேன் எல்லாரையும். எப்படி சொல்கிறது, ஒரு பழைய ஃபீல் கூட்டு போகிற மாதிரி இருக்குது படம். ஒரு நல்ல வைப்பு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம்லாம் இப்போ எடுக்கிறது கஷ்டம் இல்லை. நல்லா இருக்கு ப்ரோ. இன்னும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, புது படம் பார்க்குற மாதிரி தான். எனக்கு பழைய படம் ஃபீலே இல்லை. அதான் எங்கள் அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ நானே வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. தளபதிக்காக பார்க்கணுன்னு இல்லை, எப்படி சொல்கிறது, அதை தாண்டி நிறைய இருக்குது ப்ரோ. கில்லி ப்ரோ கண்டிப்பாக வந்துடுவோம் ப்ரோ. கண்டிப்பாக கில்லிக்கு வந்தே ஆகணும் ப்ரோ. படம் இன்னைக்கு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சலிக்காமல் இன்னும் 100 வாட்டி இல்லை, எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம். நான் மெயினாகவே ரீசெண்டாகவே போகிற பழைய படங்களில் இன்னும் நிறைய படங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் அந்த லவ் படம் எவ்வளோ போட்டாலும் எனக்கு திருப்பி பார்ப்பேன். இப்போ வர புது படங்களில் சரியாக அது எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரில, பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ உள்ள எல்லா படமும் நல்லா இருக்குது. செம்ம கிட்ட அவங்க அப்போ இருந்தபடி இப்போ வரைக்கும் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. பட் இப்போதைக்கு என்ன சொல்கிறது, இன்னும் பார்க்கலாம் இன்னும். ஆனால் இது இப்போ எடுக்கிறவங்க புதுசாக எடுக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் கொஞ்சம் நல்ல ஒரு இசையோ மியூசிக்கோ ப்ளஸ் டைலாக்கோ அந்த இது வந்து தெளிவாக கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அது இன்னும் பார்க்கணும்னு ஆர்வம் தோணும். அது மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். வேறு ஸ்க்ரீனில் பார்க்கணும். எது அப்போ இருக்க ஆறாவரத்தை விட இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. ரீசெண்டாக பார்த்தோன்னா அப்படியே தேட்டரில் அப்படியே எல்லாம் கத்திட்டு தான் இருக்காங்க. எனக்கே இன்னும் இதை சைலண்டாக கேட்கணும்னு ஆசை. ஏன்னா அந்த டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும், இசை எல்லாமே பிடிக்கும். இன்னும் ஒரு சைலண்டாக பார்க்கலாம் பார்த்தாலும் இன்னும் அந்த அதாவது ஆர்வம் வந்து குறையல. இல்லை எனக்கு பிடிச்ச வரைக்கும் முக்கால்வாசி விஜயில் ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி லவ்வபிள் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆக்ஷன் படத்தை விட அந்த லவ்வபிள் ரொமான்ஸ் அப்போ இருந்த படம் வந்து எனக்கு இன்னமும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் விடாமல் விஜய் படமும் சரி, அஜித் எல்லா படமும் தவறாமல் பார்ப்பேன். ஃபுல்லாக நல்லா இருக்காது. வேறு லெவல் அப்படியே தான் இருக்குது. எல்லாமே வந்து கமிட் ஆகுது. எல்லாம் இப்போ உள்ளவங்களுக்கே பிடிச்சி போச்சுன்னா பார்த்தீங்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள இந்த மாதிரி அந்த காலத்து உள்ள லவ் வந்து இப்போ உள்ள பசங்களை கொடுத்தா இந்த தப்பு பண்ணுற மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்கானுங்க பார்த்தீங்களா. அந்த 2K கிட்ஸுங்கிற பேரில் புரியாமல் இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் அது புரியும். மெச்சூர்னா என்ன, காதல்னால் எப்படி இருக்கணும். ஸோ அந்த ஒரு தொட்டு தான் லவ்ங்கிற மாதிரி இல்லாமல் தொடாமல் லவ் வரும், ப்ளஸ் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது நல்லா இதாக இருக்கும். பட் குவாலிட்டி இப்போதைக்கு கொஞ்சம் அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு பிரிண்ட் அவ்வளோதான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு கதை புரியுது, ப்ளஸ் நல்லா இருக்கு எல்லாமே. சாங்ஸ்லாம் விடாமல் கேட்டுகிட்டே இருக்கலாம்ப்பா. எல்லாமே இன்ன வரைக்கும் மாறல. அதுவும் எனக்கு வந்து இசையை நார்மலாக கேட்குறத விட ஸ்பீக்கர் சரௌண்டிங்கில் நல்லா கேட்க பிடிக்கும். அதுவும் இந்த தேட்டரில் கிடச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எது ப்ரோ காமெடிங்களா? பட் அவங்க அப்போ பண்ண காமெடியே இருந்தாலும் இன்றைக்கும் ஓரளவு எல்லாத்துக்குமே காமெடி எடுப்பாக தான் இருந்துச்சு. இதில் ப்ளஸ் வந்து மணிவண்ணன் வர்றப்போ அந்த சீன் வந்ததுக்கப்புறமே அந்த இவங்களோட அந்த சார்லி காமெடி அந்த 2 பேர் பண்ணாங்களே, அவங்க 2 காமெடியுமே வந்து இன்னமும் வந்து குறையலை. பட் எல்லாருக்குமே அந்த சிரிப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. அதான் சொன்னேன், பழைய படங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்பு, லவ்வு, அந்த இசை, மியூசிக்கு எதுவுமே வந்து குறையலை, அப்படியே தான் இருக்குது. இன்னும் இப்போ நான் வந்து ஆக்சுவலி யாரடி நீ மகனி புக் பண்ணி தான் வச்சுருக்கேன். அது வந்து வெனஸ்டே அன்னைக்கு பார்க்குறேன். ஏன் நான் பழைய படம் பார்க்கணும்ல, அந்த இது வந்து எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறனால அடுத்தடுத்து புக்கிங். எனக்கு தெரிஞ்சு நான் ரீசெண்டாக ஒரு 4 மந்த்தாக இந்த மாதிரி நம்ம பழைய படங்களை தான் பார்த்துட்டு வரேன். புது படங்களை கம்மிட்டாக பண்ணுறதில்ல. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை எதுவும் அது பார்க்குறதுக்கு. அதனால் அதை படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. விண்டேஜ் தளபதியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக வந்தேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் போகிறேன். படம் சூப்பராக இருந்தது. தளபதி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தார் படத்தில். ஸோ என்ஜாய் பண்ணோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம் படத்தை. செம்ம அழகாக இருந்தார். சாக்லேட் வாயை பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கார்.
இன்னும் நிறைய வெயிட் பண்ணிருக்கேன். சச்சின், ஷாஜஹான், துலாதவனம் துல்லும் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிருக்கேன். ஆக்ஷனாக பார்க்கணும்னா கில்லிக்கு மொத்த தமிழ்நாடே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ வெயிட்டிங் ப்ரோ. தளபதி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். தளபதி அவ்வளோ அழகாக இருந்தார். தளபதி ரசிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருந்ததுனால ஷாலினி மேம் நான் சரியாக கவனிக்கல. பட் காம நல்லா தான் இருந்துச்சு. லவ் சீன்ஸில் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. பழைய லவ் அப்படி தான் இருக்கும். ஓகே, பட் நல்லா தான் இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல் ப்ரோ. சொல்லவே நான் தளபதி படம்னாலே சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ சாங்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருந்துச்சு தேட்டரில். இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு இதை பார்க்குறோம். உண்மையிலே ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஓவர்லோடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. உண்மையிலே அவர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இப்படி ஒரு கடவுளே பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா தளபதியை நிறைய தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படம் மாஸ் மூவிஸ்லாம். வின்டேஜ் இளைய தளபதியை பார்க்கும்போதுன்றது, இந்த இளைய தளபதின்றது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ணனை பார்க்கும்போது. இல்லை அது பியூட்டிஃபுல்லான ஒரு காம்போ ப்ரோ. இதெல்லாம் நிறைய பேர் தான் விஜய் ஷாலினி காம்போன்றது நல்ல பேர் தான் 2 பேருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, நான் ஒன் சைடாக பண்ணிட்டு தான் இருக்கோம். அவரை பார்க்கும்போது நமக்கு இப்படி அமைஞ்சால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. உண்மையிலே ஒரு சாங்ஸுமே சொல்லணே என்ன ஒன்ஸ் மோர் கேட்டோம். எல்லா பாட்டும் எதுவுமே இங்கே போடலை. ஒரு பாட்டும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ப்ரோ. டச் பண்ணுறா இன்னே தாளாட்ட ரோலால் தளபதியோட ஒரு எக்ஸ்பிரஷன், பட்டாம்பூச்சி சாங்கில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸும் அப்படியே ஒரு இதயத்தை கொள்ளை அடிக்கிறார் தளபதி. இளையராஜா மியூசிக் இருக்கட்டும், அதை விட தளபதி எக்ஸ்பிரஸ் இருக்காங்க. அதுக்காக தானே மெயினாக வந்தோம். அவரோட எக்ஸ்பிரஷன் அவ்வளோ வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ, அவர் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ் தான் ப்ரோ. எத்தனை பழைய படம் இந்த காதலுக்கு மேலே இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே வைப் இருக்குது எங்களுக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதே குட் ஃபீல் மூவி தான் அது. ஆனால் வந்து என்ன 4Kல வெளில படம் அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்ஸ் மோர் தான் போடல. ஆமாம் ப்ரோ, நான் ஆல்ரெடி அப்போ ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் ஆகும்போது நான் பார்த்துருக்கேன். ஸோ சாங்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இந்த படமும் நல்லாயிருக்கும். 6 months பேக் யூடியூப்பில் அகைன் பார்த்தேன். ஸோ ரீரிலீஸ் பண்ணனால இன்றைக்கி ஃபேமிலியோட வந்திருக்கேன். நல்லாயிருக்கு. ஆமாம், இது அவருடைய ரொமான்டிக் சைடு யாரும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவரோட ரொமான்டிக் சைடு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான். ஸோ ப்ரொஜெக்டரில் தான் போட்டிருக்காங்க, டிடிஎஸ் எஃபெக்ட் இல்லை. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அகைன் அது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. இல்லை சீன்ஸ்லாம் எதுவுமே கட் பண்ணல, நல்லா தான் இருக்குது. எல்லாமே சீன்ஸு, சாங்ஸ் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ சீன்ஸோட குவாலிட்டி மட்டும் நிறையா கிரெயின்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே, பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஸோ அந்த காம்போ ஆல்ரெடி அப்போவே அது எவர்கிரீன் காம்போ தான். ஸோ நல்லா இருந்தது. மறுபடியும் அகைன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம். தேட்டரில் பார்க்கல இன்னும் சந்தோஷம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. அதான் கம்பேக் திரும்ப பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இருந்த விஜய்க்கும் அப்போ பார்க்குறது திரும்ப அதை பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரோ படம் மஜா ப்ரோ. நான் இதை ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ கச்சிது. நல்லா இருக்கு ப்ரோ. யாரடி மூவி வெயிட்டிங் ப்ரோ. யாரடி மூவி தான் ஓப்பன் தேட்டரு. அப்போ தான் ப்ரோ அது அப்போ விஜய் வேற, இப்போ விஜய் வேறு ப்ரோ. இப்போ ஆக்ஷன் தான் ப்ரோ. லவ்லாம் அப்போ ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு எல்லாம். ரொம்ப ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆச்சு ப்ரோ. ஒரு சீனும் அந்த லவ் சீன்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மட்டும் சரியில்லை ப்ரோ. அதான் கோட்டு ப்ரோ. கோட்டா தெரில ப்ரோ, எனக்கு செட் ஆச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி நான் இந்த மூவிக்காக வந்தேன். அதான் கொஞ்சம் எமோஷ்னலாக இந்த மூவி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அதான் எல்லாமே தெரிஞ்ச மூவி தான். ஆனால் ஆக்சுவலி ஒரு பாட்டு வரும் ஸ்டார்டிங்கில், அந்த பாட்டுக்காக ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. தென் வேறு பார்க்கலாம். இதே மாதிரி விஜய் மூவிஸ் வந்து பல மூவிஸ் திரும்ப போடணும். என்ன ப்ரோ? அதான் கொஞ்சம் வேலை ஃபீலாக இருக்குது. இந்த மணியண்ணன் வரும்போது அப்படி கத்துறாங்க. எது கத்துறாங்கன்னு தெரியல அந்த சீனில். சும்மா விஜய் ஒரு ஃபைட் சீனில் வரும்போது ஃபேன்சி வந்து ஒரு பாட்டுக்கு ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. ஆனால் அது போடல. அதுக்கு ஏதோ தியேட்டர் கிட்டே போயிட்டு ஏதோ பண்ணாங்க. மற்ற எதுவும் பிரிண்ட் சரியில்லை இருப்பா, அது மட்டும் தான் சரியில்லை. நம்ம பழைய இது இல்லை, அது மட்டும் சரியில்லை. இதெல்லாம் ஓகே.